இலங்கை 2023ஆம் ஆண்டு சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய வழங்க வேண்டிய சில தரவுகளை கடந்த மீளாய்வின் போது தவறவிட்டுள்ளதாக அந்த நிதியம் தெரிவித்துள்ளது. இந்த குறைபாடுகளை சரி செய்ய இலங்கை அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் மறுசீரமைப்பிற்கான அவர்களின் அர்ப்பணிப்பை கருத்தில் கொண்டு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டுகிறது. இன்று வாஷிங்டனில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இது தொடர்பில் கேள்வி எழுப்பியது. காணாமல் போன தரவுகளுக்கு இந்த அரசு துறைகள் பொறுப்பு கூற வேண்டும். அத்துடன் தரவு வழங்குவது தொடர்பாக அரசாங்கத்துக்கு முன்மொழியப்பட்டுள்ள விடயங்கள் என்ன? தவறான தரவை நான் தெளிவுபடுத்துகின்றேன். எமது ஊழியர்கள் வழக்கமான மீளாய்வின் போது வரவு செலவு திட்டம் தொடர்பில் கலந்துரையாடுவர். அதன்போது ஒரு தரவு தவறவிடப்பட்டுள்ளதை எங்களால் அடையாளம் காண முடிந்தது. ஒன்று 2022ஆம் ஆண்டில் முடிவடைந்த சிரேஷ்ட பிரஜைகளுக்கு வழங்கப்பட்ட வட்டி மானியம் தொடர்பானது. இந்த தரவின் சில பகுதிகள் நிதி அமைச்சினால் தெரிவிக்கப்பட்டன, எனினும் அது எமக்கு கிடைக்கவில்லை. இது போன்ற பலவீனங்களை அதிகாரிகளோடு கலந்துரையாடினோம். அங்கு அதிகாரிகளுக்கிடையே ஒரு தவறான புரிதல் இருந்தது. நாம் ஏற்படுத்திக் கொண்ட தொழில்நுட்ப இணக்கப்பாட்டில் அரியஸ் என்ற வாரத்தின் பொறுக்குரலில் தான் அந்த விடயம் இருந்தது. மொத்தத்தில் நிறைய அரியஸ்கள் இருந்தன. கடந்த 3 மீளாய்வுகளையும் பாதித்த ஒன்றை அதுவாகும். முதலாவது, இரண்டாவது மற்றும் மூன்றாவது மீளாய்வின் போது துல்லியமான தரவை வழங்க அதிகாரிகள் செய்த உறுதிமொழி மீறப்பட்டது. இதை சரி செய்ய அதிகாரிகளோடு நாங்கள் மிக நெருக்கமாக பணியாற்றினோம். இலங்கை அதிகாரிகள் இந்த விடயத்தில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளனர். அந்த தருணத்திலேயே சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இந்த செயற்பாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளையும் அவர்கள் எங்களுக்கு தெரிவித்தனர். மேலும் இவற்றை முழுமையாக தீர்க்க அவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்துள்ளனர். எதிர்காலத்தில் இதுபோன்ற சூழ்நிலைகளை தவிர்க்கவும் மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் உறுதி பூண்டுள்ளனர். இதற்கான தொழில்நுட்ப உதவிகளை நாங்கள் வழங்கி வருகின்றோம். இந்த பகுதிகள் ஏற்கனவே தீர்க்கப்பட்டுள்ளன. எந்த தரப்பினருக்கு கடன்பட்டிருக்கிறார்கள் என்பதனை தற்போது அதிகாரிகள் எங்களுக்கு விளக்கியுள்ளனர். ஆனால் நடந்தது என்னவென்றால் அவை திட்டமிட்டபடி தெரிவிக்கப்படவில்லை. நிர்வாக பணிப்பாளரின் பரிந்துரையின் பேரில் நாங்கள் இதை நிர்வாக குழுவிடம் சமர்ப்பித்தோம். இதில் இலங்கை அதிகாரிகளின் கோரிக்கைகளும் அடங்கும். இதை பரிசீலித்த பிறகு இந்த சலுகை வழங்கப்பட்டது. அதன் மூலம் 4வது மீளாய்வு அங்கீகரிக்கப்பட்டது. வரி சலுகை மற்றும் உயர் அவதானம் கொண்ட சமூக குழுக்கள் குறித்தும் கருத்து வெளியிடப்பட்டது. இலங்கை நிதி நிலைமையில் நிலையான நிலைக்கு வர வேண்டுமாக இருந்தால் அல்லது தேவையான நிதி தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நிலையான வருமானம் இருக்க வேண்டும். இதற்கு முக்கியமாக வரி சலுகை வரையறைகளை பலப்படுத்தல், வரி செலுத்துவதை மேலும் அதிகரித்தல் மற்றும் நிதி முகாமைத்துவம் இங்கு முக்கியமானது. அத்துடன் உயர் அவதான சமூக குழுக்களை இலக்காக கொண்டு சமூக ஒத்துழைப்பை மேலும் விரிவாக்குவது முக்கியமானது. தற்போதைய நிதி நிலைமையில் உரிய முறையில் மூலதன செலவை மேற்கொள்வதன் மூலம் மத்திய கால மேம்பாட்டை அடைய முடியும். அத்துடன் செலவுகளை ஈடு செய்ய வேண்டும். மின்சார கட்டண நிர்ணயம் மற்றும் தானியங்கி விலை நிர்ணயம் ஆகியவற்றை நிறுவுவது பாராட்டத்தக்கது. இது தொடர வேண்டும். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கும் நிலையான எரிசக்தி துறையை பேணுவதற்கும் இந்த படிமுறை மிகவும் முக்கியமானது. All these actions are essential to ensure that the energy sector remains viable and can support the country's economic growth.